அனைவருக்கும் வணக்கம். ஈலேண்ட் ப்ரொஃபைல் சேனல் வழியாக கான்டெக்ஸ்ட் ஃபார் 25th நவம்பர் ட்ரேட் ப்ரிப்பரேஷன். ட்ரேட் ப்ரிப்பரேஷன் அப்படின்னும் போது அதோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அகெயின் நான் வந்து ஒரு ரீகால்க்காக இப்போ டிஸ்கஸ் பண்ணுறேன். ஏன்னா வீக்கெண்டு தான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம இப்போ ட்ரேட் ப்ரிப்பரேஷன் அப்படின்னும் போது நீங்கள் என்னென்னலாம் பார்க்குறீங்க அப்படின்னு பாருங்க. பேலன்ஸ் ஆர் இம்பேலன்ஸ். ஓகே, ஸோ பேலன்ஸ் மீன்ஸ் வாட்? ரேஞ்ச் பவுண்டில் இருக்கா. இம்பேலன்ஸ் மீன்ஸ் ட்ரெண்டில் இருக்கா. பேலன்ஸ் மீன்ஸ் மார்க்கெட் ரேஞ்சில் இருக்கா. இம்பேலன்ஸ் மீன்ஸ் மார்க்கெட் ட்ரெண்டிங்கில் இருக்கா அடிப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் யார் வந்து இந்த பேலன்சிங் ஆக்டிவிட்டியை பண்றாங்க? ஹூ இஸ் டூயிங்? ரெஸ்பான்சிவ். அப்ப அந்த ரெஸ்பான்சிவோட ஸ்ட்ரென்த் என்னவா இருக்கு? அது மாதிரி இங்க இம்பேலன்ஸ் யார் பண்றா? யாரோட ஆக்ஷன் அது? இனிஷியேட்டிவ். அப்ப இனிஷியேட்டிவோட ஸ்ட்ரென்த் என்னவா இருக்கு? அப்போ இது ரெண்டுத்துல எது பார்க்கறோம்? நம்ம அந்த ஆக்ஷனோடைய ஸ்ட்ரென்த்தை பார்க்கறோம். கிளியருங்களா? ஆக்ஷனோட ஸ்ட்ரென்த் பார்க்கறோம். அப்போ ஆக்ஷனோட ஸ்ட்ரென்த்தை நம்ம எப்படிலாம் கண்டுபிடிக்கிறோம்? வேல்யூ ஏரியா, பிஓசி, இனிஷியல் பேலன்ஸ், ஹை லோ கேப், சிங்கிள் பிரிண்ட், வீக்கர் ஹை வீக்கர் லோ, இது மாதிரி ஒரு கீ ரெஃபரன்ஸ் வச்சு என்ன பண்றோம்? நம்ம அந்த மார்க்கெட்டோடைய எந்த பக்கம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க. அந்த ப்ரிப்பரேஷனோட நீங்க போயிட்டு ஆக்ஷன் ஓபன் ஆகும்போது அந்த ஓபன் ரேஞ்ச் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு தென் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? அப்சைடு மார்க்கெட் போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஆனா மார்க்கெட் என்ன பண்ணிருப்பான்? அந்த டேக்கு மேல தான் ஓபன் ஆயிருக்கும். ஓபன் ஆகிட்டு என்ன பண்ணுவான்? இன்சைடு வரும். அப்போ நீங்க எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட்டா மார்க்கெட் வருது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? அந்த நீங்க எதிர்பார்க்காத மார்க்கெட் பண்ணும்போது அதை நீங்க அடாப்ட் பண்றீங்க. அதை ஏத்துக்கக்கூடிய மனப்பான்மையை நீங்க வளர்த்துக்கிறீங்க. அது கூடவே மார்க்கெட் கூடவே நீங்க போக்குறதுக்கான விஷயத்தை நீங்க என்ன பண்றீங்க? எக்ஸிக்யூட் பண்றீங்க. சிமிலர்லி மார்க்கெட் பிலோல ஓபன் ஆகும். அப்ப நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? மார்க்கெட் கீழே போகணும்னு எதிர்பார்ப்போம். ஆனா மார்க்கெட் மேல வரும். இல்ல உங்க ட்ரேடை வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. ஓகே, இங்க ஒரு பேலன்ஸ் இருக்கு, இந்த பேலன்ஸ்க்கு கீழே தான் மார்க்கெட் போகும். நீங்க ட்ரேட் ப்ரிப்பேர் பண்ணீங்க. ஆனா நெக்ஸ்ட் டே மார்க்கெட் மேல ஓபன் ஆகும். அப்ப மேல ஓபன் ஆகும். அப்போ இந்த இடத்துல அந்த விஷயம், எந்த விஷயம் நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அது எதிர்பார்க்காத மார்க்கெட் என்ன பண்ணுது? உங்களுக்கு பண்ணுது. அப்ப அந்த விஷயத்த நம்மளால என்ன பண்ண முடியல? அக்செப்ட் பண்ண முடியல. மார்க்கெட் ஓபன் ஆனவனோட அக்செப்ட் பண்ண முடியல. அப்ப அந்த அக்செப்ட் பண்ண முடியாதனால நம்மளால என்ன பண்ண முடியாது? ட்ரேட் உள்ள உங்களால என்ட்ரி ஆக முடியாது. எய்தர் தப்பா என்ட்ரி எடுத்துருவீங்க, இல்ல என்ட்ரியே பண்ணாம இருப்பீங்க. அப்போ இந்த இடத்துல உங்க சைக்காலஜி எப்படி நீங்க பில்ட் பண்றீங்க? அதை எப்படி அடாப்ட் பண்ணி எப்படி நீங்க எக்ஸிக்யூட் பண்றீங்களோ அதுதான் உங்களுடைய சைக்காலஜி. புரியுதுங்களா? அப்போ இந்த கான்டெக்ஸ்ட், இந்த ட்ரேட் ப்ரிப்பரேஷன் இதெல்லாம் உங்களை எங்க கொண்டு போகுது? மார்க்கெட் கூட நீங்க மார்க்கெட்டை எப்படி ஃபாலோ பண்றது? மார்க்கெட் என்ன பண்ணாலும் என்ன பண்றோம்? நம்ம அதை ஃபாலோ பண்றோம். புரியுதுங்களா? இப்போ வீட்டுல வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள சின்ன சின்ன சச்சரவுகள் வரும். ஆனா என்னங்க பண்ணுவாங்க? அது கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும். முடிஞ்சு என்ன பண்ணுவாங்க? அவர் என்ன பண்றாரு, சாப்பிட்டாரா என்ன இவங்க யோசிப்பாங்க. இவர் என்ன நீ நினைப்பாரு, ஏதோ நம்ம ஏதோ சொல்லிட்டோம், ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. அது மாதிரி ஒரு இயல்பா இருக்குல்ல. அதே மாதிரிதான் மார்க்கெட்டும். இங்க உங்களுக்கு அந்த சார்ட் வந்து நீங்க எதிர்பார்க்காதது அங்க காலையில அது பண்ணும்போது நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு டிசப்பாயின்மெண்ட் உங்களுக்கு வரும். ஆக்சுவலா இது ஒரு பிசினஸா நம்ம பார்க்கணும். அப்ப இந்த பிசினஸ்ல இங்க நீங்க என்ன பண்ணக்கூடாது? டிசப்பாயின்மெண்டா நீங்க நினைக்க கூடாது. ஓகேங்களா? நம்ம அது கூடவே போகிறதுக்கு ட்ரை பண்ணணும். சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ இந்த அக்டோபர் மாசத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னா, இந்த அக்டோபர்ல இருந்து இந்த டிசம்பர் மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய ஃபெஸ்டிவல் பீரியடா இருக்கும்.
அப்போ அந்த ஃபெஸ்டிவல் பீரியடா இருக்கும்போது அவங்களுக்கு வீட்ல வேற வேற எக்ஸ்பென்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த நேரத்துல அவங்களால அதர் இனிஷியேட்டிவ பண்ண முடியாது. ஓகேங்களா? வேற எந்த விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஒன்லி அவங்க அந்த ஃபங்ஷன் எக்ஸ்பென்ஸ் இது மாரி இததான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த நேரத்துல நம்ம என்ன இது பண்ண முடியல, அத பண்ண முடியல யோசிக்கணுமா? இல்ல. அந்தந்த நேரத்துக்கு எது எது நடக்குமோ அதுதான் நடக்கும். கரெக்ட்டுங்களா? அத ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவத்த நம்ம என்ன பண்ணிருவோம்? கிரியேட் பண்றோம். அதே மாதிரி தான். நீங்க கான்டெக்ஸ்ட் பண்ணி, ட்ரேட் பிரிப்பரேஷன் பண்ணி, அதுக்கப்புறமா உங்களுக்கு மார்க்கெட் ஆப்போசிட்டா வருது அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல அது எப்படி நீங்க அடாப்ட் பண்ணி பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ன்னு சொல்லுவோம். இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட நீங்க என்ன பண்றீங்க? டெவலப் பண்றீங்க. இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி டெவலப் ஆகுது? இந்த ட்ரேட் பிரிப்பேர் பண்ணி, பிரிப்பரேஷனுக்காக வொர்க் பண்ணி, நீங்க ஒரு பிளான் ஏ, பிளான் பி அப்படின்னு போடும்போது உங்களுக்கு வொர்க் அவுட் ஆகுது. கிளியர்ங்களா? ஓகே. நவ் ஐ கம் டூ தி பாயிண்ட். இப்ப பேலன்ஸ். அப்ப பேலன்ஸ்ன்னும் போது, அந்த பர்ட்டிகுலர் ப்ரொஃபைல் உடைய பேலன்ஸ நீங்க மோஸ்ட்லி எப்படி நீங்க வந்து இது பண்றீங்க? அந்த பர்ட்டிகுலர் ப்ரொஃபைல்ல இருக்கக்கூடிய வேல்யூ ஏரியா, அப்புறம் அந்த பிஓசி இத வச்சு பாருங்க. எக்ஸாம்பிள் பிஓசி. அப்ப பிஓசி நம்ம எப்படி பார்க்குறோம்? டைம், பிரைஸ், ஆப்பர்ச்சுனிட்டி வச்சு பார்க்கணும். அப்போ ஒரு நம்ம டைம் இருக்கு. இந்த பக்கம் பிரைஸ் இருக்கு. இந்த பர்ட்டிகுலர் பிரைஸ்ல எவ்வளவு நேரம் மார்க்கெட் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறத நீங்க பார்க்குறீங்க. பார்க்கும்போது நம்ம பீரியட் எத்தனை இருக்கு? 13 பீரியட் இருக்கு. ஸோ 12 ஃபுல் பீரியடு ஒரு வந்து 15 மினிட்ஸ் பீரியட். அப்ப 13 பீரியட்ல நீங்க 10 பிளஸ் பீரியட் வந்து மார்க்கெட் இங்க ஸ்பெண்ட் பண்ணும்போது அதுக்கு என்ன நேம் குடுக்குறீங்க? ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் பிபிஓசி, பிபாக் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த இடத்துல அதிகமான நேரம் மார்க்கெட் ஸ்பெண்ட் பண்ணிருக்கு. இப்ப இதே விஷயம் ஒரு 6 டிபிஓ உங்களுக்கு வருது. அப்ப எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணுது? ஒரு 50% அப்போ அதோட ஸ்ட்ரென்த் என்ன இருக்கு? அது நார்மல் பிஓசி. இதுவே அந்த பிஓசில பாத்தீங்கன்னா ஒரு 4 நாள் தான் இப்படி இருக்குது. அப்ப என்னங்க ஆகுது? 25%. அப்ப இது என்னது? ஒரு பேலன்ஸே கிடையாது. அப்ப மார்க்கெட் அன்னைக்கு என்ன இருக்கு? ஒரு ட்ரெண்டா மூவ் ஆயிருக்கும். அந்த ட்ரெண்ட நெக்ஸ்ட் டே மார்க்கெட் அக்செப்ட் பண்ணுதா? இல்ல ரிஜெக்ட் பண்ணுதான்னு பார்ப்பீங்க. கரெக்ஷனுக்கு வருமா என்னன்னு நம்ம எதிர்பார்க்கணும். அப்போ இப்ப இந்த பேலன்ஸ் அப்படின்னும்போது, அந்த பேலன்ஸோட ஸ்ட்ரென்த்த நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. இண்டிவிஜுவல் ப்ரொஃபைலா. இது மல்டிபிள் ப்ரொஃபைலா என்ன இருக்கும்? ஒரு ஹை, ஒரு லோக்குள்ளவே மார்க்கெட் என்ன ஆகும்? இதுக்குள்ளேயே இப்படி சுத்திட்டே இருக்கும். இதுக்குள்ளேயே இப்படி சுத்திட்டே இருந்து, மார்க்கெட் அதுக்குள்ள போகும்போது, உங்களுக்கு அதுக்குள்ள ஒரு ரேஞ்சாவே இருக்கும். கரெக்ட்ங்களா? அப்ப ரேஞ்ச் மார்க்கெட்டா இருக்கு. ரேஞ்ச் மார்க்கெட்டா இருக்கு. புரியுதுங்களா? அப்போ அது ரேஞ்ச் மார்க்கெட். அப்போ இந்த மாதிரி நீங்க ஒரு ட்ரேட் பிரிப்பரேஷன்ல பொறுமையா நீங்க முன்னாலே உட்கார்ந்து அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது, நீங்க என்ன பண்ணி உங்கள நீங்களே பிரிப்பேர் பண்ணிக்கிறீங்க. உங்கள நீங்களே பிரிப்பேர் பண்ணிக்கிறீங்க. ஓகே. சேம். இப்ப ட்ரெண்ட் போகுது மார்க்கெட். இப்ப ட்ரெண்ட் இன்னைக்கு வந்து நல்ல ஒரு ட்ரெண்ட் டேல இருக்கு. அப்ப ட்ரெண்ட் டேல என்ன இருக்கு? ஏ பீரியட், பி பீரியட், சி பீரியட் இப்படி ஒரு ஒரு பீரியடா உங்களுக்கு போகுது. இத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஒன் டைம் ஃப்ரேம்னு சொல்லுவோம். அதோட வீடியோஸ்லாம் நீங்க போய் பாருங்க. இன்னும் டீடைல்டா இருக்கும். ஒன் டைம் ஃப்ரேம். அப்ப ஒன் டைம் ஃப்ரேம்ல என்னங்க நடக்குது? ஒரு ஒரு பீரியட். இது வந்து ஏ பீரியட். அப்ப அந்த ஏ பீரியட்ல உங்களுக்கு அப் சைட்ல யார் இருப்பா? மார்க்கெட் ஒரு ஹை. ஏ பீரியட் மட்டுமே ஒரு ஹைன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எங்க இருப்பான்? இந்த ஏ பீரியட் ஹைல யார் இருப்பா? ஒரு ரெஸ்பான்சிவ் செல்லர் இருப்பார். அப்ப ஏ பீரியட் லோல யார் இருக்கா? ஒரு ரெஸ்பான்சிவ் பையர் இருப்பார். இந்த எதுக்கு? இந்த ஏ பீரியடுக்கு. அப்போ ஒரு ஆக்ஷனோட ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னா என்ன பண்ணுவாங்க? இந்த பர்ட்டிகுலர் ஜோன்ல இருந்தே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? பை பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப என்ன பண்றாங்க? இனிஷியேட்டிவ் எடுக்குறாங்க. அப்போ ஒரு ஒரு பீரியடும் அது ஹைலியே பை பண்றது பேர் தான் என்னது? இனிஷியேட்டிவ் எடுக்குறாங்க. அப்ப அந்த இனிஷியேட்டிவ் தான் உங்களுக்கு என்னவா இங்க வருது? ஒன் டைம் ஃப்ரேமா இருக்கு. அப்ப அந்த ஒன் டைம் ஃப்ரேம் யாரால பண்ண முடியும்? ஸ்மார்ட் மணியால பண்ண முடியும். அப்ப நல்ல ஆக்ஷன் ஸ்ட்ரென்த்தா இன்னைக்கு போயிருக்கு. கிளியருங்களா? இப்போ ஏ பீரியட் இருக்கு. பி பீரியட் இப்படி இருக்கு. அப்போ அடுத்து சி பீரியட். இந்த லோல வந்து பை பண்ணி இப்படி கொண்டு போறாங்க. நெக்ஸ்ட் இந்த இந்த பீரியடுக்கு லோல வந்து பை பண்ணி கொண்டு போறாங்க. அப்ப என்னங்க பண்றாங்க? ஒரு இனிஷியேட்டிவே எடுக்கல. இதுக்கு மேல பை பண்ண இனிஷியேட்டிவ் ரெஸ்பான்சிபிள்ல வந்து என்ன பண்றாங்க? இனிஷியேட்டிவ். அப்ப இது என்ன சொல்ல வருது நமக்கு? ஒரு லோ கான்ஃபிடன்ஸ் பையிங். இந்த இடத்துல லோ கான்ஃபிடன்ஸ் பை இருக்குன்னு சொல்லுவது. சிமிலர்லி உங்களுக்கு மார்க்கெட் டவுன் சைடுல வந்திருக்கு அப்படின் போது ஒரு ஒரு வாட்டி அந்த பீரியட் ஹைல போய் மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகி வர வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகுது? என்ன பண்றாங்க?
ஒரு லோ கான்ஃபிடன்ஸ் செல்லிங்கா இருக்கிறாங்க. ஏன் அவங்க இனிஷியேட்டிவ் செல்லிங்கே எடுக்கல. இனிஷியேட்டிவ் செல்லிங் என்ன பண்ணாங்க, லோ பிரைஸ்லயே திரும்ப என்ன பண்ணுவாங்க, செல் பண்ணுவாங்க. அப்ப இனிஷியேட்டிவ் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, லோ பிரைஸ்ல செல் பண்ணுவாங்க. அப்ப நம்ம ப்ரொஃபைல் இப்படி இருக்கு, ஒரு டேவோட ப்ரொஃபைல் இருக்குன்னா எப்ப நீங்க இனிஷியேட்டிவ் இந்த லோல இருந்து மார்க்கெட் செல் பண்ணும்போது இனிஷியேட்டிவ்ன்றீங்க, ஹைல இருந்து பை பண்ணும்போது இனிஷியேட்டிவ் நம்ம சொல்றோம். அப்ப என்னது, ஒரு பிரீமியம் காஸ்ட பை பண்ணக்கூடியவங்கள நம்ம என்ன சொல்றோம், இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்றோம். ஒரு டிஸ்கவுண்ட் பிரைஸ ஃபர்தரா செல் பண்ணக்கூடியவங்கள இனிஷியேட்டிவ் செல்லிங் சொல்றோம். கிளாரிட்டி புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல செல் ஆன் ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மார்க்கெட் மேல போகும்போது தான் செல்லும். அப்போ செல் ஆன் ரைஸ் என்னது, ஒரு லோ கான்ஃபிடன்ஸ் செல்லிங். பை அண்ட் டிப், லோ கான்ஃபிடன்ஸ் பையிங். அவங்க இனிஷியேட்டிவே எடுக்கல, என்ன பண்றாங்க, ஒரு ஃபேர் பிரைஸ் கிடைக்குது பை பண்றாங்க, ஒரு ஃபேர் பிரைஸ் கிடைக்குது செல் பண்றாங்க. அப்போ இந்த மாதிரி நீங்க அந்த ஆக்ஷன் ப்ராசஸையும் மார்க்கெட்டுடைய பேலன்ஸ் இம்பேலன்ஸையும் வச்சு அந்த மார்க்கெட் எப்படி பிஹேவியரா இருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அப்படி புரிஞ்சிக்கும் போது உங்களுக்கு என்னவா கிடைக்குது, ட்ரேட் ப்ரிஃபரேஷன் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? இதை வச்சு நீங்க என்ன பண்றீங்க, இந்த இடத்துல என்னங்க பண்றீங்க, ரெஸ்பான்சிவா இனிஷியேட்டிவா நீங்க பாக்குறீங்க. புரியுதுங்களா? ஐ திங்க் டுடே இஸ் எனஃப். நம்ம கான்டெக்ஸ்ட் போலாம். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு ட்ரேட் ப்ரிப்பரேஷனுக்கு ஏன் நம்ம இம்பார்ட்டன்ட்னா, நம்ம சைக்காலஜி நம்ம டெவலப் பண்றோம். நெக்ஸ்ட் டே மார்க்கெட் என்ன ரியாக்ட் பண்ண போகுதுன்றத நம்மள இதை பண்ணும்போதே புரிஞ்சுக்கும். அப்போ ஹை கான்ஃபிடன்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன ஆகும், அக்செப்ட் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் ஒன்று ட்ரெண்ட் ஆகும் சான்சஸ் இருக்கு. இல்ல ஒரு இன்வென்ட்ரி வருதுன்னா இந்த 50% வரைக்கும் இன்வென்ட்ரி வர சான்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம ப்ரிப்பேர்டா என்ன பண்றோம், நம்ம ஒரு பிளான் ஏ அப்புறம் பிளான் பி அப்படின்னு சொல்லி நம்மளே என்ன பண்ண ப்ரிப்பேர்டா இருந்து ஒரு ரிஹர்சல் பாக்குறோம். ஓகே, நாளைக்கு மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆனா நம்ம எப்படி நம்ம வந்து இது பண்ணணும், ரியாக்ட் பண்ணணும், எப்படி அடாப்ட் பண்ணணும், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பிளானை ரெடி ஆயிட்டு ரெடியா இருக்கும் போது மார்க்கெட் என்ன பண்ணாலும் உங்ககிட்ட ஆல்ரெடி ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சின்னு சொல்லி என்ன நீங்க ப்ரிப்பேர்டா இருக்கிறீங்க. அப்போ இந்த விஷயத்த மார்க்கெட் உங்களை பண்ணும்போது யூ கேன் ஏபிள் டு ஃபாலோ தி மார்க்கெட். மார்க்கெட்டை ஃபாலோ பண்ண முடியுது. ஓகே, now you go for context preparation. கான்டெக்ட் ப்ரிப்பரேஷன்ல ஃபர்ஸ்ட் மந்த்லியில நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். இப்போ மந்த்லி ப்ரொஃபைல்ல பேங்க் நிஃப்டியோட மந்த்லி ப்ரொஃபைல் எப்படி இருக்கு பாருங்க. லாஸ்ட் மந்த்துக்கு இந்த மந்த் என்னங்க ஆயிடுச்சு, ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன் தான் மார்க்கெட் எடுத்துட்டு இருக்கா. இது லாஸ்ட் மந்தோட ப்ரொஃபைல், இது இந்த மந்தோட ப்ரொஃபைல். அக்டோபர் மந்தோட ப்ரொஃபைல், இது நவம்பர் மந்த் நவம்பர் மந்த் ப்ரொஃபைல். இப்போ அக்டோபர் மந்தோடைய ப்ரொஃபைல்ல இந்த இடத்துல யாருங்க இருப்பா, ரெஸ்பான்சிவ் பையர். இந்த இடத்துல என்ன இருக்கு, நம்ம ஆல்ரெடி டிமாண்ட் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ணிருக்காங்க, 2 டே ரெஸ்பான்சிவ் பையிங் நடந்திருக்கு. கிளியருங்களா? அப்போ என்ன பண்ணல, இனிஷியேட்டிவ் செல்லிங்கான எவிடன்ஸ் இல்ல. ஆனா இதுக்கு முன்னாடியும் இதே ரெஸ்பான்சிவ் பையிங் 2 நாள் கொண்டு போனாங்க, அதுக்கப்புறம் திரும்ப கீழே வருது. ஓகேங்களா? இதுக்கப்புறம் ஒரு நாள் கொண்டு போனாங்க. அப்போ இந்த இடத்துல மல்டிபிள் டைம் என்ன பண்ணிருக்காங்க, ரெஸ்பான்சிவ் பையிங் எடுத்துட்டே இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ அவங்க என்ன பண்றாங்க, அவங்க வந்து ஒரு இனிஷியேட்டிவ் பையிங் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஹியூஜ் வால்யூம் என்ன பண்ண மாட்டாங்க, உள்ள இன்செர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு பிளான் வச்சிருக்காங்க. அந்த பிளான் பிரகாரம் மார்க்கெட் அந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் என்ன பண்றாங்க, மார்க்கெட் அந்த வரும்போதெல்லாம் ஒரு குவான்டிட்டியை உள்ள இன்ஃபில் பண்ணிடுறாங்க. திரும்ப வரும்போது இன்னொரு குவான்டிட்டியை பைலப் பண்றாங்க, இன்னொரு குவான்டிட்டியை பைலப் பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க, மொத்தமா போடல. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, மார்க்கெட்ல அப்சர்வேஷன் ஆஃப் செல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்கெட்ல செல்லிங் வர வர பையிங் பண்றாங்க, செல்லிங் வர வர பையிங் பண்றாங்க, செல்லிங் வர வர பை பண்றாங்க. அப்போ அவங்க இந்த லெவல்ல அக்குமுலேஷன் பண்றாங்க. ஓகே, அதை டீடைல்டா நான் டெய்லி சார்ட்ல உங்களுக்கு வைக் ஆஃப் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ ஒரு கிளாரிட்டி கிடைக்குதுங்களா, எதுல, பேங்க் நிஃப்டில. நெக்ஸ்ட் இப்போ நிஃப்டிக்கு வரும். இப்போ நிஃப்டில லாஸ்ட் மந்த்துக்கும் இந்த மந்த்துக்கும் எப்படி ரிலேட்டிவிட்டி இருக்குன்னு,
இப்ப லாஸ்ட் மந்த்க்கு ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணாங்க, இனிஷியேட்டிவ் செல்லிங் எடுத்துட்டாங்க. லாஸ்ட் மந்த் கம்பேர் பண்ண. ஆனா இனிஷியேட்டிவ் செல்லிங் எடுத்த பிறகு இப்ப கரண்டா டிமாண்ட்ல போய் அவங்க என்ன பண்றாங்க, ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது லாஸ்ட் மந்த் உடைய லோ. இந்த லோல அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த இடத்துல இனிஷியேட்டிவ் செல்லிங் எடுத்துட்டாங்க. அப்ப இந்த பக்கம் இனிஷியேட்டிவ் செல்லிங், நெக்ஸ்ட் டிமாண்ட் பிரைஸ் எதுங்க இருக்கு, லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிமாண்ட். இதுதான் லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிமாண்ட் இந்த பிளேஸ்க்கு. அவங்களுக்கு அந்த டிமாண்டுக்கு அவங்க வந்துட்டாங்க. வந்துட்ட பிறகு இங்க நடந்த அதே விஷயம் என்ன பண்றாங்க, இங்கேயே நடக்குதாங்க, பைல் அப் பண்றாங்க. ஸோ 2 days நடந்திருக்கு. ஓகேங்களா. தென் ஃபர்தர் ஃபியூ மோர் டேஸ் இங்க நடக்கலாம். இங்க இருந்து ஃபர்தரா இனிஷியேட்டிவ் என்ன பண்ணுவாங்க, இங்க பண்ணி இங்க வரும்போது பண்ணக்கூடிய இனிஷியேட்டிவ் அவங்க என்ன பண்ணும், இதுக்கு அப்புறமா இனிஷியேட்டிவ் பையிங்க கண்டினியூ பண்ணும். ஏன் இப்போ இது இப்போ இங்க இந்த இந்த ப்ரீவியஸ் இந்த பீரியட் பாருங்க, இந்த லைன் இது ஹை இது லோ. ஓகேங்களா. இது ஹை இது லோ. ஹைல வந்து யார் இருப்பா, ரெஸ்பான்சிவ் செல்லர். லோல யார் இருப்பா, ரெஸ்பான்சிவ் பையர். அப்போ இந்த இடத்துல இந்த பிரீமியம் காஸ்ட பை பண்ணக்கூடியவங்க யாரா இருப்பாங்க, இனிஷியேட்டிவ் பையர். புரியுதா. இந்த இடத்துல டிஸ்கவுண்ட் பிரைஸ செல் பண்ணக்கூடியவங்க யாரா இருப்பாங்க, இனிஷியேட்டிவ் செல்லிங். கிளாரிட்டி கிடைக்குதுங்களா. அப்ப அவங்க இங்க என்ன பண்றாங்க, ரெஸ்பான்சிவ் பையிங். அப்ப இங்க என்ன நமக்கு தேவைப்படுது, இன்னைக்கு ஃபர்தரா இனிஷியேட்டிவ் பையிங் இங்க தேவைப்படுது, ஃபர்தரா மார்க்கெட் ரேலி ஆகிறதுக்கு. கிளாரிட்டி கிடைக்குதுங்களா. சேம் ரெண்டுமே. இது மந்த்லி ப்ரொஃபைல் வச்சு நம்ம பார்க்கும்போது புரியுது. இப்போ இதே விஷயம் வீக்லி ப்ரொஃபைல்ல பார்ப்போம். இப்போ இந்த வீக்லி ப்ரொஃபைல்ல லாஸ்ட் வீக்குக்கு பிலோல மார்க்கெட் போகும்போது என்ன பண்றாங்க, ஆக்ஷன் போகும்போது உடனே உங்களுக்கு நல்ல ஒரு ரெக்கவரி கொடுக்குறாங்க. இது லாஸ்ட் வீக்கோடைய லோ. லாஸ்ட் வீக்னா இப்போ முடிஞ்ச வாரத்துக்கு முந்தின வாரம். இப்போ இப்போ நெக்ஸ்ட் வீக் வரப்போகுது இல்ல, திங்கக்கிழமை நெக்ஸ்ட் வீக். அப்ப என்ன பண்ணிருக்காங்க, இந்த பிரைஸ் அவங்க இந்த பேலன்ஸுக்கு பிலோல என்ன பண்ணிருக்காங்க, ரெஸ்பான்சிவா ஆக்ஷன் பண்ணிட்டே இருக்காங்க. எஸ்பெஷலி இந்த டிமாண்ட்ல பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ லாஸ்ட் வீக்ல நடந்த ஒரு வீக்கர் ஹையை கிரியேட் பண்ணி திரும்ப என்ன பண்ணிருக்காங்க, ஒரு புவர் ஹையா கன்வெர்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன ஆக்ஷனும் நடக்குது, ரெஸ்பான்சிவ் செல்லிங்கோட ஆக்ஷனும் இங்க நடக்குது. இங்க ஒரு ரெஃபரன்ஸ் கிட்ட போகும்போது ரெஸ்பான்சிவ் செல்லிங்கோட ஆக்ஷனும் இந்த இடத்துல நடக்குது. அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணணும், அப்சர்வேஷன் ஆஃப் செல்லிங் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல பை குவான்டிட்டி வேணும். அப்போ இந்த பிரீமியம் பிரைஸ்ல நம்ம என்ன பண்ணணும், ஒரு இனிஷியேட்டிவ் பையிங் இந்த இடத்துக்கு நம்ம வரணும். புரியுதுங்களா. அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய செல்லர் ஸ்ட்ராங்கா இருந்தா என்னங்க பண்ணணும், வி பீரியடு டபுள் பீரியட், இது வந்து வீக்லி சார்ட். இப்போ இங்க வி பீரியட் வந்து ஸ்ட்ராங்கா வந்தா அவர் என்னங்க பண்ணிடணும், அவர் வந்து இந்த லோக்கு கீழே கொண்டு வந்திருக்கணும். அடுத்த 75 மினிட்ஸ் இங்க லோ கீழே கொண்டு வந்திருக்கணும். இல்ல டபுள் பீரியட்ல வந்து இங்க லோல கொண்டு வரணும். இப்போ டபுள் பீரியட்லயும் இந்த வார்த்தையும் செல்லிங் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் செல்லிங் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்க வந்த ஒரு ரெஸ்பான்சிவ் செல்லரா தான் இப்போதைக்கு நம்ம கண்ணுக்கு தெரியுறாரு. ஆனா இவரே ஒரு இனிஷியேட்டிவ் செல்லரா உள்ளுக்குள்ள இருக்கிறாருன்னா அவர் என்னங்க பண்ணுவாரு, இந்த லோவை கிளியர் பண்ணி கொண்டு வருவாரு. இதுதான் நமக்கு மண்டேக்கு உண்டான கொஸ்டின். ஓகேவா. இங்க இருந்து கொண்டு போறாங்களா இல்ல இது கீழே கொண்டு போறாங்களா, இது இப்போ உங்களுக்கு என்ன லெவல்ஸ் மார்க் ஆகுதுங்களா, ஒரு கிளாரிட்டி. அப்போ இதெல்லாம் நெக்ஸ்ட் வீக்குக்கு உண்டான ரேஞ்சா அமையுது. கிளாரிட்டி கிடைக்குதுங்களா. நெக்ஸ்ட் இது நிஃப்டியோட இது. இப்போ நிஃப்டில என்ன நடந்திருக்கு, நிஃப்டில உங்களுக்கு இந்த ஹைக்கு மேல கன்வர்ஷன் நடந்திருக்கு. கவனிங்க, இந்த ஹைக்கு மேல கன்வர்ஷன் நடந்திருக்கு. தட் மீன் இந்த இடத்துல யூஸ்வலா அவங்க பண்ணக்கூடிய இந்த ரெஸ்பான்சிவ் செல்லிங் ஆக்ஷனுக்கு அகைன்ஸ்டா என்ன பண்ணிருக்காங்க, இந்த இடத்துல இனிஷியேட்டிவ் கொண்டு போயிருக்காங்க. இந்த பேலன்ஸ்க்கு அப்புறமா என்ன பண்ணிருக்காங்க, இனிஷியேட்டிவ் கொண்டு போயிருப்பாங்க. ஒன் டைம் ஃப்ரேம், ஒன் டைம் ஃப்ரேம், ஒன் டைம் ஃப்ரேம், ஒன் டைம் ஃப்ரேம், ஒன் டைம் ஃப்ரேம். எங்க வீக்லி சார்ட்ல எவ்ரி 75 மினிட்ஸ் ப்ராப்பரா என்ன பண்ணிருக்காங்க, ஒன் டைம் ஃப்ரேம் போயிருக்கு. கிளியருங்களா. பர்ஃபெக்டா போயிருக்குங்களா. போயிட்டு போன வாட்டி இருந்த இந்த புவர் ஹையோ இல்ல வீக்கர் ஹையோ, அந்த ஹையை என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ரெஸ்பான்சிவ் செல்லிங் நடந்த இடத்த கிளியர் பண்ணிருக்காங்க, பண்ணிட்டு புஷ் பண்ணிருக்காங்க. இப்போ நவ் மார்க்கெட்
அப்ரோச்சிங் இது இப்போ ஆக்ஷன் என்ன இருக்கு, நல்ல ஸ்ட்ரென்த்தா தான் இருந்திருக்கு கடைசியில. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்ட்ரென்த் கண்டினியூ ஆகுமா, இல்ல ஃபர்தரா இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் கிரியேட் பண்ணுவாங்களா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், மண்டே டியூஸ்டேல இதை நோட் பண்ணணும். அப்போ டெஸ்டினேஷன் எங்க இருக்கு, ஃபர்தர் பேலன்ஸ் இங்க இருக்கு. ஃபர்தர் பேலன்ஸ் இந்த இடத்துல இருக்கு. 2400 24,200 ரேஞ்சில் இருக்கு. இப்போ கரண்டா மார்க்கெட் 23,900 இருக்கு. அப்போ இந்த இடத்துல அனதர் 300 பாயிண்ட்ஸ். அப்போ 300 பாயிண்ட்ஸ் ஃபாஸ்டா போய் டார்கெட் பண்ணுவாங்களா, இல்ல ஒரு பேலன்ஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் 300 பாயிண்ட்ஸ் பிரேக்அப் பண்றதுக்கு உண்டான ஆக்ஷனா இந்த இடத்துல ஒரு பிசினஸ் ரேஞ்சை கிரியேட் பண்ணுவாங்களா, ஒரு பிசினஸ் ரேஞ்சை மார்க்கெட் கிரியேட் பண்ணுமா, கிளாரிஃபை நெக்ஸ்ட் வீக்ல நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? வீக்லி அனாலிசிஸ்ல இந்த மாதிரி நீங்க ஒரு ட்ரேடு ப்ரிப்பரேஷன் அப்படின்னும் போது மார்க்கெட்டோட பேலன்ஸோட ஸ்ட்ரென்த், ஆக்ஷனோட ஸ்ட்ரென்த், ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த், ரெஸ்பான்சிவ் எங்க இருக்காங்க, இனிஷியேட்டிவ் எங்க இருக்காங்க, இதோட இந்த இனிஷியேட்டிவ் ஆக்சுவல் இனிஷியேட்டிவா, இல்ல இந்த ரெஸ்பான்சிவ் ஆக்சுவல் ரெஸ்பான்சிவா, அப்ப இந்த ரெஸ்பான்சிவ் வந்து இனிஷியேட்டிவ் வந்தா எந்த லெவலுக்கு கீழே வருமோ எனக்கு கன்ஃபார்ம் ஆகும், இந்த இடத்துல இனிஷியேட்டிவ் பை வந்தா எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்றதெல்லாம் உங்க மைண்டை நீங்க என்ன பண்றீங்க, ப்ரிப்பேர் பண்றீங்க. ஓகே, ப்ரிப்பேர் பண்றீங்க. இப்போ இந்த ப்ரிப்பரேஷனுக்கு அப்புறமா மண்டே அன்னைக்கு நீங்க மார்க்கெட்டோட ஆக்ஷனை பார்க்கும்போது யூ வில் கெட் தி கிளியர் ஐடியா. அப்போ ஆல்ரெடி ப்ரிப்பேர்டா இருக்கீங்க. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணாலும் அதை ஃபாலோ பண்றதுக்கு நீங்க ரெடியா இருப்பீங்க. கரெக்ட்டுங்களா? நெக்ஸ்ட் டெய்லி சார்ட்ல போயிட்டு கான்டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸோட இன்னைக்கு நம்ம முடிச்சுப்போம். ஓகேங்களா? கான்டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டில கான்டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ். இப்போ பேங்க் நிஃப்டில கான்டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், சொல்லியிருந்தேன். வைகாஃப் இதை நீங்க ஒரு செக் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ இங்க பாருங்க, இது வந்து வைகாஃப் தியரியோட ஒன் ஆஃப் த ஸ்கிமேட்டிக். இந்த ஸ்கிமேட்டிக்ல அக்குமுலேஷன் ரேஞ்சுக்கு அவர் 100 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த படம். இப்போ மார்க்கெட் என்ன வருது உங்களுக்கு, இந்த இடத்துல எப்படி வருது, ஒரு லோ ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, தென் லோயர் லோ, லோயர் ஹை, இப்படி வருதுங்களா மார்க்கெட். இப்போ ஃபர்தரா என்ன ஆகல, இந்த இடத்துல மார்க்கெட் கண்டினியூ ஆகல, டவுன் கண்டினியூ ஆகல. அப்ப என்ன ஆகுது உங்களுக்கு, செல்லிங் ஸ்டாப் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது உங்களுக்கு, ஒரு ரேஞ்ச் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த ரேஞ்சில இருந்து மார்க்கெட் எப்படி ப்ராப்பரா ஒரு பிரேக் அவுட் ஸ்டேஜுக்கு போக போகுது, இதே விஷயம்தான் இப்போ பேங்க் நிஃப்டில இருக்கு. பாப்போமா? ஓகே, இப்போ கொஞ்சம் விஷுவலா செட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ரைட் லைட் மூவ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் புரியறதுக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்க, இந்த ஸ்டேஜை நான் இப்போ கம்பேர் பண்றேன். இந்த பாயிண்ட் செல்லிங் ஸ்டாப் ஆயிருக்குங்களா, மார்க்கெட் இப்படியே கீழே வந்து கிளியருங்களா. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் நோட் பண்ண முடியுதுங்களா? கிளியருங்களா? ஆனா இந்த இடத்துல இருந்து என்ன ஆயிருக்கு நமக்கு மார்க்கெட், இந்த இடம், இந்த இடம், இந்த இடத்துல நமக்கு என்ன ஆயிருக்கு, ட்ரை பண்ணிருக்கு, மேல போ ட்ரை பண்ண என்ன ஆச்சு உங்களுக்கு, ரிஜெக்ட் ஆயிருக்கு. இதுதான் என்னது, அந்த ஆல் டைம் ஹைல இருந்து, ஐ மீன் நிஃப்டில ஆல் டைம் ஹை இருந்துச்சு, இப்போ சாரி இந்த ஹைல, இந்த ரேஞ்ச் ஹைல இருந்து உங்களுக்கு மார்க்கெட் இங்க ரிஜெக்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகும்போது இந்த பாயிண்ட்டுக்கு, இந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க, இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு எதுங்க லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிமாண்ட், லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிமாண்ட், இங்க இருந்து பார்க்கும்போது லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிமாண்ட் இது.
அப்போ இந்த டிமாண்ட்ல இருந்து சப்போஸ் இங்க ரிவர்ஸ் ஆகுதுன்னா மார்க்கெட் என்னங்க இருக்கணும், இங்க இருந்து எனக்கு வெளியில போயிருக்கணும், போகல. ஆனா இங்க ரியாக்ட் ஆயிருக்கு, போகல, அகைன் உள்ள வந்தாச்சு. கரெக்ட்டுங்களா? அப்ப என்னாச்சு, லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிமாண்ட் என்னாச்சு, உங்களுக்கு ஃபெயில் ஆயிடுச்சு, ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அப்ப இங்க ரிஜெக்ட் ஆனா எங்க போனோம், லோக்கு போனோம், லோக்கு போயாச்சா? அப்ப இந்த லோல இருந்து நமக்கு என்ன வேணும், கண்டினியூட்டி வேணும். ஆனா என்ன இருக்காங்க, அகைன் கம் இன்சைட். அப்போ இந்த இடத்துல எனக்கு மார்க்கெட் வந்து ஒரு சைன் ஆஃப் வீக்னஸா எனக்கு வெளியில போகுமா அப்படின்ற அந்த டவுட் இப்ப என்ன இருக்கு, எனக்கு கிளியர் ஆயிட்டு என்ன இருக்கு, உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணுது. மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணுது. சரிங்களா? இப்ப இந்த ரேஞ்சில இருந்து ஃபர்தரா உங்களுக்கு மார்க்கெட் என்னங்க கிரியேட் பண்ணும், இங்க ஒரு லாஸ்ட் பாயிண்ட் எப்படி இங்க இருந்து பாருங்க, இது போய் இந்த இடத்துல ஒரு லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் சப்ளை கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணிச்சு வெளியே. அதே மாதிரி இப்ப என்ன பண்ண, நமக்கு இந்த இடத்துல ஒரு ஒரு லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் சப்ளைய மார்க்கெட் கிரியேட் பண்ணி இங்க இருந்து நமக்கு அழகா போய் வெளியில போகணும். ரேலி தெரியுதுங்களா? நமக்கு தேவையானதுங்க இந்த இடம், ஒரு லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் சப்ளை இங்க கிரியேட் ஆகணும். இது நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். தட் மீன் இங்க இங்கே இல்ல, இப்படி கூட கிரியேட் ஆகலாம். கிளாரிஃபை ஆகுதுங்களா? அப்போ இது வந்து அக்குமுலேஷன் ஸ்டேஜா இருக்கும் பட்சத்துல நமக்கு என்ன, உங்களுக்கு மார்க்கெட் இப்படி ரேலி ஆகும். புரியுதுங்களா? மார்க்கெட் ஒரு ரேஞ்சில் இருக்கு. ஆல்வேஸ் மார்க்கெட்ல ரேஞ்ச் இருக்கும் போது நம்ம என்னங்க பண்ணும், வால்யூம் ஸ்ப்ளிட் அனாலிசிஸ் பிரகாரம் அக்குமுலேஷன், மார்க்அப், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் மார்க் டவுன். பேசிக்கா இதை நம்ம பார்ப்போம். ஆனா அந்த அக்குமுலேஷன் ஸ்டேஜுக்குள்ள என்ன நடக்குது, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஜுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றத அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு 5 ஃபேஸஸா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. அவ்வளவு டீடைல் தான் இப்ப படிக்கிறதுக்கு யாருக்கும் பொறுமையா இல்ல. அந்த அளவுக்கு மார்க்கெட்டும் என்ன பண்ண, எந்த டைம் ஃப்ரேம்ல அது ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கவும் முடியாது. ஆனா இங்க மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட் வச்சு உங்க பார்க்கும்போது ஓரளவுக்கு இங்க மேட்ச் ஆகும். ஓகேங்களா? அதே நேரத்துல இந்த இடத்துல நீங்க உங்க ஆக்ஷன் ப்ராசஸை யூஸ் பண்ணும்போது ப்ராப்பரா இந்த இந்த ரேஞ்சுக்கு மேல உங்களுக்கு மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் ஆகுதா, இந்த இடத்துல நியூ மணியை மார்க்கெட் கொண்டு வராங்களா இல்லையா அப்படின்ற அந்த கன்ஃபர்மேஷனை உங்களால என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த இடத்துல பர்ஃபெக்ட் செல்லிங் நடக்குதா, இந்த பிலோல பர்ஃபெக்ட் செல்லிங் நடக்குதா, அந்த செல்லிங் கண்டினியூ ஆகுதா அப்படின்றத ஒரு ப்ரொஃபைல் ட்ரேடரா உங்களால என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு ஐடியாவுக்கு நான் சொல்றேன், ட்ரேட் ப்ரிப்பரேஷனோட இம்பார்ட்டன்ஸ்க்கு. So far we covered the context for பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியோட கான்டெக்ட் என்னங்க நம்ம நோட் பண்ணியிருக்கோம், ஸோ திஸ் இஸ் த லேட்டஸ்ட் டே. அப்போ லேட்டஸ்ட் டேயோட ஆக்ஷன் பாருங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிகினிங்ல அந்த ஆக்ஷன் வந்து எப்படி நம்ம வந்து ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த்தை பார்க்கறது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு பீரியடா நீங்க பாருங்களேன், உங்களுக்கே புரியும் ஆக்ஷன் எவ்வளவு ஸ்ட்ரென்த்ல இருக்கு. இந்த பி பீரியட் பாருங்க, ஏ பீரியட் பாருங்க. அப்ப என்னங்க நடக்கணும், அந்த ஏ பீரியடோடைய பிரீமியம் பிரைஸ்ல இருந்து மார்க்கெட் பை ஆயிருக்கணும். ஆச்சா? இல்ல, லோல வந்தாங்க. சி பீரியட் இல்ல. அப்புறம் இந்த டி பீரியட்ல இருந்து உங்களுக்கு பிரீமியம் இல்ல. அப்போ இந்த எஃப் பீரியட்ல தான் என்ன பண்ணாங்க, பிரீமியம் பிரைஸ்ல பை பண்றாங்க. இ அண்ட் எஃப் பிரீமியம் பிரைஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு இல்ல. அப்போ மார்க்கெட் என்னங்க பண்ணுதுக்கு, பேங்க் நிஃப்டில ஒரு லோ கான்ஃபிடன்ஸ் பையிங். என்ன நடந்திருக்கு, லோ கான்ஃபிடன்ஸ் பையிங். அட் சேம் டைம் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன நடந்திருக்கு, ஒரு புவர் ஹை நடந்திருக்கு, லெட்ஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ண, இந்த இடத்துக்கு போகும்போதெல்லாம் யார் இங்க ஆக்ட் பண்றாங்க, ரெஸ்பான்சிவ் செல்லரா ஆக்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்ப இவங்களை கிளியர் பண்ணா இங்க எனக்கு யார் தேவை, ஒரு இனிஷியேட்டிவ் பையர் தேவை. அப்போ அவர் வந்தாதான் நான் அவரை ஃபாலோ பண்ணுவேன். புரிஞ்சுச்சுங்களா? கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? அப்போ பிலோல இனியோட டே பிலோல இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் இருக்கு. இந்த பேலன்ஸ்ல இந்த இடத்துல ஒரு பையிங் டெயில் இருக்கு. இதே ப்ரொஃபைலை நீங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி நீங்க பாத்தீங்க அப்படின்னா யூ வில் ஹேவ் த சேம். உங்களுக்கு இந்த லோ ஒரு ரெஃபரன்ஸா இருக்கும், இந்த லோ ரெஃபரன்ஸா இருக்கும், இந்த பேலன்ஸ் ரெஃபரன்ஸ் டெயில். இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வரும்போது கொஞ்சம் ஸ்லைட்டா நின்று வரும், ஹெவி செல்லிங்கா தான் நின்று வரும். இதெல்லாம் நீங்க ஆக்ஷன் ப்ராசஸ் படிச்சவங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு செல்லிங் டெயில். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் மார்க்கெட் கிளியர் பண்ணும். யூஸ்வலா டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் மார்க்கெட் கிளியர் பண்ணா ஸ்லைட்டா ஒரு இன்வென்ட்ரி எடுக்கும். மார்க்கெட் க்ளோஸ் ஆனா என்ன பண்ணா, ஒரு இன்வென்ட்ரி எடுத்து இந்த இன்வென்ட்ரியை ரிப்பேர் பண்ணிட்டு வரும், இல்லைன்னா ரிவர்ஸ் ஆகும். ஓகே, எதர் அக்செப்ட் ரிஜெக்ஷன் ஆகும். ஆனா இந்த இடத்துல நல்ல ஒரு ட்ரெண்ட் இருந்தால என்ன பண்ணல மார்க்கெட், நெக்ஸ்ட் டே ஓப்பன் டெஸ்ட் அண்ட் பேக், அவ்வளவுதான், க்ளோஸ் பண்ணிட்டான். அப்போ ஸ்டில் இந்த அனாமலிஸ்லாம் ஓப்பன்ல இருக்கு.
இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இனிஷியேட்டிவ் பையிங் வந்து ஓகே ஆகும்போது இந்த அனாமலிஸ் என்ன ஆகும், இந்த பிளேஸ் இந்த இடத்துல இருக்க இந்த டென்ட் என்ன உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் ஆகி இது ரிப்பேர் ஆகும். இது ரிப்பேர் ஆகி இதுக்கு மேல கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? ஸோ கான்டெக்ட் வைஸா பேங்க் நிஃப்டியில் ரெஃபரன்ஸ் எல்லாம் நோட் பண்ணியாச்சு, ஆப்ஷன் புரிஞ்சாச்சு. நாளைக்கு மார்க்கெட்ல இந்த இடத்துல உங்களுக்கு க்ளோஸ் வச்சிருக்கு. அப்போ எங்க எங்க ஓப்பன் ஆகி இங்க ஓப்பன் ஆகி அப்ப என்னங்க ஆகுது, இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆனா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஃப்ரைடே. இந்த இடத்துல ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இந்த இந்த லெவலுக்கு மேலேயே டெஸ்ட் எடுத்துட்டு உங்களுக்கு ஓப்பன் டெஸ்ட் டிரைவா கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா பர்ஃபெக்ட் இனிஷியேட்டிவ் பையிங். அதே இந்த இடத்துல ஓப்பன் ஆயிட்டு இப்படி போற மாதிரி போயிட்டு இந்த அனாமலியில அவங்க போகாம ரிவர்ஸ் ஆனாங்கன்னா என்னது, ஓப்பன் ரிஜெக்ட் ரிவர்சல். அப்போ மண்டே அன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கணும். ஓப்பன் ரிஜெக்ட் ரிவர்சல் நடக்க போதா, ஓப்பன் டிரைவ் நடக்க போதா, ஓப்பன் டெஸ்ட் டிரைவ் நடக்க போதா அப்படின்றத இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணும், கவனிச்சு அத மார்க்கெட் என்ன பண்ணுதோ அதை நீங்க என்ன பண்ணும், அடாப்ட் பண்ணி உங்களை ட்ரேடா எக்ஸிக்யூட் பண்ணணும். கிளாரிட்டி கிடைச்சிச்சிங்களா? ஃபைன். ஸ்டாப்பிங் ஹியர், வி கோ ஃபார் நிஃப்டி நவ். நிஃப்டி என்னங்க ராஜா விட்டு கணுகுடி மாதிரி அவன் பாட்டு சல்லுன்னு அடிச்சு தள்ளிட்டு போய் உட்காந்துருக்கான். பட் இது அக்செப்ட் பண்ணும். ஏன் இங்க பாருங்க, கரெக்டா எங்க போய் நிக்குது வண்டி, இந்த 13th நவம்பருடைய செல்லிங் பிரிண்ட் மேல, ஐ மீன் செல்லிங் டெய்ல போய் நிக்குது. ஸ்டில் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்கு, ஒரு அனாமலி ஓப்பன்ல இருக்கு. ஸோ ஐ திங்க் பேங்க் நிஃப்டியில் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு ஆக்ஷன் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல ஆக்ஷன் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. இப்போ இந்த ஆக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லோ, ஆனா என்னாச்சு உங்களுக்கு, அது வந்து ஐபிக்குள்ளவே நடந்ததால என்னாச்சு, ஐபி ஒரு பேலன்ஸா உங்களுக்கு மாறி. இதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன நடந்திருக்கு, ப்ராப்பர் ஒன் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. ஓகே, ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சிங்கிள் பிரிண்ட் கிரியேட் ஆயிருக்கு, பையிங் சிங்கிள் பிரிண்ட். அப்ப இந்த சிங்கிள் பிரிண்ட மார்க்கெட் அக்செப்ட் பண்ணிருக்கு. எது, கேஎல்எம் அக்செப்ட் பண்ணிருக்கு. இப்போ இந்த இங்க இருந்து மார்க்கெட் உங்களுக்கு கண்டினியூ ஆகணும். ஓகேங்களா, கண்டினியூ ஆகணும். அப்ப என்னங்க, இந்த இடத்துல யாருங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கா, இந்த செல்லிங் டேல் என்ன பண்ணிருக்காங்க, ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இங்க ஸ்டாப் பண்ணி வச்சதுல இருந்து மார்க்கெட் என்ன பண்ண, உங்களுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் பையிங்க கொண்டு வரணும். வரும்போது இங்க இருக்கக்கூடிய டபுள் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய அனாமலியை மார்க்கெட் கிளியர் பண்ணும். அப்போ உங்களுக்கு டார்கெட் போகும். பர்ஃபெக்ட்டுங்களா? அதர்வைஸ் இந்த சிங்கிள் பிரிண்ட் நமக்கு என்ன ஆக்ட் ஆகணும், டிமாண்டா ஆக்ட் ஆகணும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகும். புரியுதுங்களா? அப்புறம் இந்த இடத்துல இருக்கும் நார்மல் பிஓசி 1 2 3 4 5 6 நார்மல் பேலன்ஸ். நார்மல் பேலன்ஸ் இது வந்து நார்மல் பிஓசியா உங்களுக்கு ரீச் ஆக சான்சஸ். அப்புறம் இந்த இடத்துல லோ என்ன இருக்கு, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பையிங் டெய்ல் அதுல கிளியரா இருக்கு. தென் இந்த இடம், இந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருக்கு, ஆர்பி பாக்கா ரிவர்ஸ் ஆயிருக்கு, ஆர் பி பாக்கா மார்க்கெட் இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ரிவர்சலோட ட்ரிகர் நல்லா இங்க இருங்க. ரிவர்சல் ட்ரிகர் என்னாச்சு, ஃபர்ஸ்ட் இந்த ரெஃபரன்ஸை கிளியர் பண்ணியாச்சு, இப்போ அடுத்த ரெஃபரன்ஸ் போய் நிக்குது. இந்த ரெஃபரன்ஸை கிளியர் ஆகும்போது உங்களுக்கு இருக்கும் ஒரு கண்டினியூ ஒரு மார்க்கெட் நல்ல ஒரு டைரக்ஷன்ல போகுது. பர்ஃபெக்ட்டுங்களா? அண்ட் மோர் ஆர் லெஸ் நம்ம ப்ரீவியஸா கான்டெக்ட் வந்து பேசுனதை நீங்க ஒரு ரிமைண்ட் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலயே நீங்க என்ன பண்ணிருக்கலாம், உங்க ட்ரேடை இனிஷியேட் பண்ணிருக்கலாம். எப்படி, இந்த இடத்துல உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பிஓசி இங்க கிரியேட் ஆயிருந்தது. இந்த பிஓசிக்கு மேல மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, அழகா நியர்ல இப்படி டெஸ்ட் பண்ணிட்டு இங்க டேர்ன் ஆகுது. அப்பயே தெரிஞ்சு போச்சு மார்க்கெட் எங்க போகாது, கீழே போகாது அப்படின்னு டிசைட் ஆயிடுச்சு. அப்ப கீழே போகாதுன்னு டிசைட் ஆயிடுச்சுன்னா அவர் என்னங்க பண்ணிருக்கணுங்க, புட் ஆப்ஷனை செல் பண்ணிட்டு மார்க்கெட்டை ஒழுங்கா ஃபாலோ பண்ணியிருந்தாலே போதும். சிம்பிள். ஓகேங்களா? இந்த இடத்துல பை பண்ணியிருந்தா கூட அரைச்சி அரைச்சி கொண்டு போனோம், அந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்துருக்குமான்னு தெரியாது கால் ஆப்ஷன். ஆனா உங்களுக்கு என்ன, புட் ஆப்ஷன் செல் பண்ணி தான் உங்களுக்கு அழகா கரைஞ்சிருக்கும். அப்போ மார்க்கெட்ல நீங்க என்ன நினைக்கிறீங்களா, என்ன பண்ண போகுது என்ன பண்ண போகுதுன்னே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா மார்க்கெட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது, நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குது. அதை நீங்க விட்டுடுறீங்க. நோட் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட்டை. இதை வந்து ரெகுலரா பாருங்க. நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்றது மார்க்கெட், என்ன பண்ண போறேன் அப்படின்றது உங்களுக்கு என்ன, உங்களுக்கு ரியாக்ட் ஆகுது. ஆனா என்ன பண்ண போறதே இல்லைன்றது உங்களுக்கு இங்க கன்ஃபார்ம் ஆகுது. பாத்தீங்களா, இப்ப நான் கீழே போறதே இல்லை அப்படின்றது இங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு போறேன். பாத்தீங்களா, இதுதான் ஒரு ட்ரேடருக்கான முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ ஹோப் இந்த வீக்கெண்டுக்கு இது ஒரு நல்ல ஒரு நாலேஜ் ஷேரிங் செஷனாக இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ ட்ரேட் ப்ரிப்பரேஷனோட இம்பார்ட்டன்ஸும் இருக்கு.
ஒரு சிலர் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க, என்னங்க லைவ்லாம் பண்ணுங்க. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ப்ரொவைட் லைவ். உங்களுக்கு நாலேஜ் குடுக்குறேன். அதை வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, லைவ்ல பர்ஃபெக்டா ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸை பத்தி ஏதாவது என்கிட்ட கேட்டிருக்காங்க. நான் ஓப்பனாவே நான் சொல்லிடுறேன். வி ஆர் நாட் எ ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். வி ஆர் எஜுகேஷனல் ப்ரொவைடர் பேஸ்ட் ஆன் அவர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இண்டெக்ஸை தவிர என் வார்த்தையில எதை பத்தியும் நான் பேச மாட்டேன். ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல நிறைய பேருக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இன்டென்ஷன்ல நாங்கள் இந்த ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு தேவையில்லாம நாங்கள் எந்த தடையும் ஏற்படுத்திக்க விரும்பல. ஸோ இண்டெக்ஸை பேஸா வச்சு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அதை நீங்க இலிஸ்ட்ரேஷன் பர்பஸா எடுத்துட்டு நீங்க உங்களுடைய பேக் டெஸ்ட்டை உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக்ல பண்ணிக்கோங்க. எந்த ஸ்டாக்கை பத்தியும் எந்த ட்ரைனரும் வாயில சொல்லக்கூடாது. அந்த ஸ்டாக் பேரை சொன்னா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, அது அட்வைஸா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இது தேவையில்லாத வேலையில போய் நம்ம போய் நிக்கணும். எதுக்கு? நமக்கு தேவை நாலேஜ். அது யார் கொடுத்தா என்ன, நாலேஜ் வந்துருச்சு, அதை எடுத்துக்கணும், அதை அப்ளை பண்ணும், போகணும். அவ்வளவுதான். ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ கவர் பண்ணிடுங்க. எல்லா லேர்னிங் எதெல்லாம் பேக்லாக் வச்சிருக்கீங்களோ இந்த பிளேலிஸ்ட்ல இருக்கக்கூடியதெல்லாம் நீங்க சீக்கிரமா கவர் பண்ணிடுங்க. இந்த ஆக்ஷன் வந்து நாங்க இங்க போட்டிருக்கிறதெல்லாம் நீங்க நீங்க எல்லா கிளாஸையும் கம்ப்ளீட் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க பண்ணாலே போதும், உங்களால ப்ராப்பரா புரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு ஒரு இதுல டிஸ்கிரிப்ஷன்லயும் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு என்ன டாபிக்ஸ் ஃபர்தரா தேவைப்படுதுன்றதை போடுங்க. ரொம்ப டீட்டெயில்டா போட முடியலனாலும் ஓரளவுக்கு நான் உங்களுக்கு புரியுற மாதிரி போடுறதுக்கு ட்ரை பண்றோம். எங்களுக்கும் நேரம்னு ஒன்று இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பார்த்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபோக்கஸ் ஆன் நாலேஜ். நாலேஜ் இஸ் த பவர். ஓகே. ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ.